டோட்டல் மெக்கானிசமே. அதாவது கேசெட்டில் ப்ளே பண்ணுறோம் இல்லையா, டேப்பில் ப்ளே பண்ணுறோம் இல்லையா, அது இந்த மெக்கானிசம் தான். இங்கே நம்ம டச் பண்ணோடனே ட்ரிப்பர் வந்து ஒர்க் ஆகுது. ட்ரிப்பர் வந்து கரெக்டாக வந்து அந்த கேசெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்குது. மோட்டர் ரன் ஆகுது. இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஃபார்வர்டோ பேக்கோடோ நகர்த்துறோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான். அதிகமாக நவுத்துனா சாங் வந்து ஃபார்வர்டில் போகிற மாதிரி போகும். அது லிரிக்கும் நமக்கு புரியாது. ஸ்லோவாக இது பண்ணால் அப்படியே ஏதோ ஸ்லோ மோஷனில் பேசுகிற மாதிரி இருக்கும். சரியான ஃப்ரீக்வன்சிலையும் வந்து கரெக்டாக பேசணும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேப்பை வந்து ப்ளே பண்ண வைக்குது அழகா. இதில் இருக்க சவுண்ட்ஸ் வந்து எமிட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஓல்டான கிராமர் ஃபோன்லேயும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பின் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்பான பின் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்டரை வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேசஸில் வந்து ப்ளே பண்ண வைக்கும். இதுலேயும் அதே தான். ஆனால் பின் பாயிண்டர் மாதிரி இல்லாமல் அந்த டேப்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தனியாகவே இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கிள் மோட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கான ஃபங்க்ஷன் நடக்கும். அது ஒரு பெரிய